வர பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட ஜனவரி 9ஆம் தேதி வந்து அதோட ரிலீஸுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் ஆடியோ லான்ச்சுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பராசக்தி படம் பொங்கலுக்கே வருது அப்படின்னு முன்னாடி அறிவிக்கப்பட்டது தான். அது வந்து ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ என்னன்னா அந்த பராசக்தி படம் ப்ரீபாண்ட் ஆகி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்தோட கிட்டத்தட்ட அது ஒரு கிளாஷ்க்கு வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதன் மூலமாக சிவகார்த்திகேயனா விஜயா அப்படின்னு இங்கே ஒரு போட்டி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத ஆவலுடன் காத்திருந்து அந்த படம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் ஜனநாயகன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதே படம் வந்து பராசக்தி 10ஆம் தேதி வர்றதுனால இந்த சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த தேட்டர்ஸ் வந்து ஜனநாயகனே கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைன்னா பராசக்தி படத்துக்கு மாறுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்க அந்த பராசக்தி படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது, எதுக்கு இதை ப்ரீபான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துட்டு இருக்கு. அதற்கு பல அரசியல் காரணங்கள் கூட பலராலும் சொல்லப்பட்டாலும் இது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியல. கிட்டத்தட்ட அதோடைய ஆடியோ லான்ச் வந்து ஜனவரி 3ஆம் தேதி நடக்க இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ டேரக்டாக விஜயோட ஜனநாயகன் படமும் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக இருக்குது அப்படின்னும் போது இது வந்து ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருந்தால் கூட தியேட்டர் உரிமையாளர்களுக்கோ இல்லை விஜய் ஃபேன்ஸுக்கோ கிட்டத்தட்ட ஒரு முகம் சுழிப்பை ஏற்படுத்தும் வகையில் தான் இது இருந்துகிட்டு இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஒன்றா இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒரு உலகம் முழுக்கவே ஜனநாயகன் படத்தை பார்ப்பாங்க, ரொம்ப கொண்டாடுவாங்க. கிட்டத்தட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து முதல் நாளே வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போல தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க உள்ளே வருவாங்க. அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் ஜனநாயகன் படமே ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வசூல் ரீதியாகவும் பெரிய வெற்றியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓகே ஒரு விஜய் படத்தை கிட்டத்தட்ட 30 வருஷமாக தமிழ் ஆடியன்ஸோட கனெக்டடாக இருக்க ஒரு தளபதியோட படத்தை வந்து ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு போயிட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரிதலோட வருவோம் அப்படின்ற இடம் இல்லாமல் இந்த வாட்டி அந்த கிளாஷுக்கு இன்னொரு படமும் வர்றது அப்படிங்கிறதுனால பல சிங்கிள் ஸ்க்ரீனில் இருக்கிற தேட்டர்ஸ் வந்து படத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் சப்போஸ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பல ஊர்களில் ஒரு தேட்டர்கள் மட்டுமே இருக்குது, இல்லை பல ஊர்களில் 2 தேட்டர்கள் இருக்குது அப்படின்னும் போது ஒரு தேட்டரில் வந்து ஜனநாயகன் படம் ஓடும். ஆனால் ஒரே ஒரு தேட்டர் இருக்கு இல்லையா சில ஊர்களில், அந்த தேட்டர்களில் வந்து பராசக்தி படம் சப்போஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து ஜனநாயகன் படத்தை பார்க்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு அது கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட ஃபேன்ஸ் வந்து கடைசியாக நம்ம தளபதியை பார்த்துடணும் அப்படின்னு வெயிட் பண்ணி படத்தை பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கெல்லாம் அந்த ஊரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த படத்தை பார்க்க முடியாமல் ஒரு பிரியா ஒரு கடைசியாக ஒரு ஃபேர்வெல் படம் தானேங்க அப்படின்னு அந்த ஃபேர்வெல் மூவியை கூட ஒழுங்காக ரசிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து இந்த இடம் நிற்குதோ அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துகிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் வேணும்னே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம், எல்லாமே ப்ரொடக்ஷனோட கால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த டேக்கு கரெக்டாக ரிலீஸ் செய்யப்படுதா இல்லை எதுக்கு ப்ரீபான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணங்கள் வந்து ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை தான் கிளப்பிக்கிட்டு இருக்கு. பலரும் அரசியல் காரணங்கள் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் வந்து என்னதான் இருந்தாலும் துப்பாக்கி கொடுத்தவர் தானப்பா அவர், கோட்டில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோவை கூட்டிகிட்டு வந்து இந்தாங்க பிடிங்க சிவகார்த்திகேயன் துப்பாக்கி அப்படின்னு கொடுத்தவர் வந்து டேரெக்டாக அந்த துப்பாக்கியை வாங்கினவர் வந்து டேரெக்டாக அவர் கூட ஒரு போட்டிக்கு வராரு, இது வந்து நியாயமா அப்படின்னு பல பேர் கேட்டுட்ருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு எந்தளவுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு விஜயோட கம்பேர் பண்ணும்போது விஜயோட செல்வாக்கு வந்து வேறு இடத்துல இருக்குது. சிவகார்த்திகேயன் இப்போ வளர்ந்து வர சிறியவர்கள் வேணால் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசு வரலும் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபேன்ஸாக இருக்கும் போது எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு முக சுழிப்பை தான் ஏற்படுத்துகிற வகையில் தான் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது அமைய இருக்குது. இது வந்து இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கப்படலை அப்படின்னா கூட பல ஆன்லைன் பிஆர்ஓஸோ இல்லை சினிமா பற்றி அதிகமாக ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்களே அவங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டிக்கெட்ஸில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த கடைசி படத்தோட ஹைப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு எந்த படமும் இல்லை அப்படின்னும் போது 7 நாட்கள் மொத்தமாக விஜயோட படமே ஆக்கிரமித்து எல்லா வசூல் ரீதியாகவும் பெருசாக வெற்றி பெறும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. சப்போஸ் 2 படங்கள் ஒன்றா வர நேரத்தில் வந்து அந்த வசூல் வந்து கொஞ்சம் குறையவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பராசக்தி படத்துக்கும் வசூலை வந்து எந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஜனநாயகன் படம் வந்து விமர்சன ரீதியாக வந்து ஓரளவுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தி பராசக்தி ஒரு நல்ல படமாக இருந்தது அப்படின்னா அது அடுத்தடுத்த வாரங்களில் வேணால் பராசக்திக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் எடுத்த உடனே அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு தான் அதிக அளவு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லை எல்லா ப்ரொடியூசர்கள் முன்னாள் சினிமாவிலேருந்து இயக்குன எல்லாருமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாது. அப்படின்னும் போது எதுக்கு தேவையே இல்லாமல் டேரெக்டாக ஜனநாயகன்
ஜனநாயகனோட ஒரு கிளாஷ் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிளாஷ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த கிளாஷ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த கிளாஷை வந்து எதிர்பார்த்தீங்களா? என்னப்பா சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் பின்னாடியே வந்திருக்கலாமே, இந்த பராசக்தி ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் பின்னாடியே கூட கால்ஸ் எடுத்துருக்கலாமே, எதுக்கு வேணும்னே வந்து தளபதியோட ஃபேர்வெலை கெடுக்கிறீங்க அப்படின்னு கூட பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இதுக்கு அரசியல் காரணங்கள் இல்லாமல் வேறு எதுவும் காரணங்கள் இருக்குமா, இல்லை இந்த வசூல் ரீதியாக பராசக்தி படம் ஒருவேளை நல்லா இருந்தது அப்படின்னும் போது ஜனநாயகன் படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா விஜய் படம் கடந்த காலத்தில் வந்து விமர்சன ரீதியாக பெரிதளவுக்கு வரவேற்பு வந்து பெறலை. அதாவது வசூல் ரீதியாக விஜய் வந்து டாப்பில் இருக்காரு. ஆனால் ஒரு நல்ல படமாக, ஒரு சூப்பரான படமாக, ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படமாக அப்படின்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. சப்போஸ் ஜனநாயகன் படமும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பராசக்தி ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் ஒரு கிளாஷ் ஒன்று விட்டோம் அப்படின்னா அது பராசக்திக்கும் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பை எடுக்கும், இல்லை அந்த வசூல் ரீதியாக பெரிய அளவில் வருமானத்தை ஈட்டி தரும் அப்படின்னு ஒரு பிளானோட போகிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த கிளாஷை பற்றி, இந்த பராசக்தி ப்ரீபாண்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பற்றி, ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு ரசிகர்களாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை பராசக்தியும் ஜனநாயகனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.